ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் செம்ம கோவத்துல இருக்கீங்க. அண்ட் ஒரு வழியா சரி ஓகே. ஏதோ சம்திங் ப்ராப்ளம் போல அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க. ஒன்றும் இல்லை. நான் தான் சொல்லியிருந்தேன் இல்லையா, கொஞ்சம் அடிக்கடி ஊருக்கு போயிட்டு வந்திருக்கிறதுனால டயர்டு. ஸோ என்னால் ஸ்டோரியை கண்டினியூ பண்ண முடியல. அதனால தான் இந்த பிரேக் டைம் எடுத்துட்டேன். அண்ட் ஆஃபீஸ்லேயும் கொஞ்சம் ஒர்க் ஹெவி. ஸோ எதுவும் பண்ண முடியல. அதனால தான் ஸ்டோரி டிலே பண்ணுறேன். அந்த நான் அகைன் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். ஸோ ப்ளீஸ் எனக்கு ஒரு கொஞ்ச நாளைக்கு எனக்கு தெரிஞ்சு இந்த இந்த ஸ்டோரி இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்க ஸ்டோரி ஜீவா அப்படிங்கிற ஸ்டோரி கொஞ்சம் இப்படி தான் போகும் போல். ஏன்னா சுச்சுவேஷன் கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்குது. ஏன்னா எனக்கு கொஞ்சம் ஒர்க் ஹெவியாக இருக்கிறதுனால எனக்கு ஸ்டோரி வந்து டே டு டே போடுவேடா அப்படிங்கிறது ஒரு பெரிய கொஷின் மார்க்காக இருக்குது. பட் கொஞ்சம் கொஞ்சம் எனக்கு டைம் கொடுங்க இந்த ஒரு ஸ்டோரிக்கு. ஆஃப்டர் தட் இந்த ஸ்டோரிக்கு அப்புறம் நான் இந்த மாதிரி வராமல் பார்த்துக்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த ஒரு ஸ்டோரி முடிக்கிற வரைக்கும் கொஞ்சம் அப்படி இப்படி தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். ஓகேவா? சரி ஓகே, நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். முன்னாடி என்ன பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுடைய பூஜாவுக்கு ஜீவா மேலே ஒரு குட் ஒப்பீனியன் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கும். அது யாராக இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு க்யூரியாசிட்டி வந்து பெருசாக இருக்காது. லைட்டாக ஸ்டார்ட் ஆகிருக்கும் அவங்களுக்குள்ள. யாராக இருப்பாங்க, என்ன பண்ணுவாங்க, யார் தெரிஞ்சுக்கணும் அவங்கள பற்றிங்கிற ஒரு க்யூரியாசிட்டி கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்குள்ள கிரியேட் ஆகும். பட் ஜீவானா ஒரு குட் ஒப்பீனியன் அவங்களுக்கு இருக்குது. சரின்னு சொல்லிட்டு கேன்டீன் போவாங்க. அன்னைக்கு தான் அவங்களுக்கு அந்த டோட்டல் ஃபுட்டு ஃப்ரீ. என்ன வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். ஸோ அவங்க அந்த வந்து ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணதுனால ஒரு சின்ன பார்ட்டி மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. இவங்களும் நல்ல நாள்லேயே கேன்டீன் உள்ள போனால் வெளில வரமாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் சொல்லவே தேவையில்லை. ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நல்லா செம்மையாக நல்லா மூக்கு பிடிக்க நல்லா சாப்பிடுவாங்க. என்னென்ன தோணுதோ எல்லாமே செய்வாங்க. த சேம் டைம் அன்னைக்கு கேன்டீனில் எல்லாமே ஜீவாவோட ஃபேவரட் ஃபுட்டாக தான் இருக்கும். பொங்கல், அதுக்கேற்ற சட்னி, சாம்பார், மெதுவடை, அந்த மாதிரி ஐட்டம்ஸ். மதியம் டைமில் சாதம் அண்டு வெஜிடபிள்ஸ், மோஸ்ட்லி வெஜிடபிள்ஸ் தான். வெஜிடபிள்ஸ் மீன்ஸ் காளான் பிரியாணி, மஷ்ரூம் பிரியாணி, சாரி மஷ்ரூம் காளான் ரெண்டும் ஒன்று தான். மஷ்ரூம் பிரியாணி அண்ட் பன்னீர், அப்புறம் ஃப்ரைட் ரைஸு, வெஜிடபிள்ஸ் பிரியாணி. ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல நல்ல ஃபுட்டாக போட்டுட்ருப்பாங்க அன்னைக்கு. ஸோ இவங்களும் போயிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு அன்னைக்கு ஃபுல்லாகவே நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. கிளாஸஸும் ரொம்ப பெருசாக நடக்காது. இப்படி போய்க்கிட்டே இருக்கும்போது கொஞ்ச நாளைக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, இவங்க ஃப்ரெண்ட்ஸும் ஐ மீன் பூஜா இவங்களோட ஃப்ரெண்ட்ஸும் அப்புறம் கிளாஸ்மேட் அவங்க இருப்பாங்க இல்லையா? ஸோ அங்கே எல்லாம் வந்துட்டு இருக்கும்போது அந்த சீனியர்ஸ் கூப்பிட்டு பூஜாவை செம்மையாக கலாய்ச்சிட்டு இருப்பாங்க. இப்போ அந்த பக்கத்தில் இருந்த பையன் வந்துட்டு அந்த பொண்ணை பார்த்து ஸ்மைல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இவனுக்கு செம்ம காண்டாகும். பூஜாக்கு அவனுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அதான் அவன் பார்க்குற வேவ்லன்னு சுத்தமாக பிடிக்காது. அப்பப்போ கொஞ்சம் சீனியர் வா காஃபி குடிக்க போகலாம், டின்னர் போகலாம். ஸோ இந்த மாதிரியெல்லாம் கூப்பிடுவாங்க அந்த சீனியர். நான் வந்துட்டு நான் தான் சொல்கிறேன்ல எனக்கு வர இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ள கிளாஸஸ் அடிக்கடி இவங்களுக்குள்ள கிளாஸ் போயிட்டுருக்கும். அப்படியே கொஞ்சம் ஃபைட் போயிட்டுருக்கும். அதே மாதிரி ஒரு நாள் இவங்க கரெக்டாக காலேஜ் விட்டு கிளம்பி போகும்போது அந்த சீனியர் வந்துட்டு இவங்க இவங்களோட வழியில் குறுக்க நின்றுட்டு, "ஹேய் பூஜா, என்ன நான் சீனியர், அது மட்டும் இல்லாமல் நல்லா நல்ல எஜுகேட்டட் பர்சன், ஸோ கிளாஸ் டாப்பர் கூட. ஸோ என் கூட நீ ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறது உனக்கு பெனிஃபிட் தான் ஃப்யூச்சரில்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. "நீ என் கூட ஃப்ரெண்ட் ஆனா உன்னை யாருமே கலாய்க்க மாட்டாங்க. ஸோ நீ என்ன சொல்கிற, என் கூட ஃப்ரெண்ட் ஆகிக்கிறியா? அண்டு எனக்கு உன் கூட டேட் போகணும்னு தோணுது, நீ என் கூட டேட் வருவியா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. "நான் உன் கூட மட்டும் இல்லை, யார் கூடயும் டேட் வரமாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. "ஹே கூல், ஜஸ்ட் டேட், ஓகே டேட் கூட வருவேனா, ஜஸ்ட் ஒரு கப் ஆஃப் காஃபி போகலாம் இல்லையா? ஜஸ்ட் வரலாமே என் கூட ஒரு சின்ன கப் காஃபி. காஃபி இல்லைனா டீ, டீ இல்லைனா பால், பால் இல்லைனா பிளாக் காஃபி ஆர் ஜூஸ், சம்திங் உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அது ஓகே, நோ ப்ராப்ளம். பட் என் கூட ஜஸ்ட் ஒரு ½ அன் ஹவர் வரலாமே" அப்படின்னு சொல்லிட்டு, ஜஸ்ட் நீங்கள் எதுவுமே குடிக்கலனாலும் கம்பெனிக்காவது வரலாமே அப்படி சொல்லுவாங்க. சி நான் தான் சொல்கிறேன்ல எனக்கு உண்மையில இன்ட்ரெஸ்ட் இல்லை, எனக்கு உன் கூட எங்கேயும் வரணும்னு தோணலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. "ஏய் நீ என் கூட வராமல் எப்படி போடுவேன் நானும் பார்க்குறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீனியர் சொல்லுவாங்க. இந்த விஷயம்
இவங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்ப்டா இருக்கும் பூஜாவுக்கு. அப்போ அவங்க ஃப்ரெண்டு கிளாஸ்மேட் சொல்லுவாங்க, "ஏய் என்னடி சீனியர் அப்படி சொல்லிட்டு போறாங்க. ஆனா நீ ஒரு வாட்டி போலாம் இல்லையா? நல்ல பையன் தான்டி அவன். உன்ன தான் பெருசா எதுவும் டிஸ்டர்ப் பண்றதே இல்லல்ல. ஜஸ்ட் ஒரு கப் ஆஃப் காஃபி தானே. போறதுல உனக்கு என்ன ப்ராப்ளம்?" அப்படி சொல்லுவாங்க. ம்ஹ்ம். எனக்கு போக விருப்பம் இல்ல அப்படி சொல்லுவாங்க. இங்க பாரு, நீ போகல அப்படின்னா அவங்க தேவையில்லாம உன்னை எப்போ பார்த்தாலும் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஃபர்ஸ்ட்டு ஒரு வாட்டி போயிட்டு வந்துட்டா அவங்க டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. அப்போ பூஜா இருந்துட்டு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, எல்லாம் கொஞ்ச நாளைக்கு தானே, அப்புறம் சரியா போயிடும். அதுக்கப்புறம் யாருமே என்கிட்ட இந்த மாரி நடந்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏய் என்ன சொல்ற நீ? ஏன் நடந்துக்க மாட்டாங்க? சீனியர்ஸ்மா அவ்வளோ ஈஸியா விட மாட்டாங்க அப்படி சொல்லுவாங்க. ஏய் உனக்கு தெரியல. நான் யாருன்னு இவங்களுக்கு தெரிஞ்சுச்சு அப்படின்னா, அவங்க என்கிட்ட இந்த மாரி நடந்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நீ யாருண்ணா? ஏன்? யார் நீ? என்ன எம்எல்ஏவோட பொண்ணா? இல்ல பிஏவோட பொண்ணா? அப்படி சொல்லிட்டு கேட்பாங்க. இல்ல எம்எல்ஏக்கு பிஏவோட பொண்ணா? நீ என்ன சீஃப் மினிஸ்டரோட பொண்ணா? சிஎம்மோட பொண்ணா? இந்த மாதிரியெல்லாம் கலாய்ச்சிட்டு இருப்பாங்க. சி ஒன் ஆஃப் தி பிஸ்னஸ் பர்சன். அவங்க அப்பா அவங்க அப்பா ஒரு பிஸ்னஸ் பர்சன் அவ்வளோதானே. சி அவங்களோட அப்பாவும் ஒரு பிஸ்னஸ் மேன் தான். ஸோ அதனால ஒன்றும் உன்னை பார்த்தாலாம் அவங்க பயப்பட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லுவாங்க. நான் என்னுடைய ஸ்டேட்டஸ் வச்சு நான் இங்க பேசவே இல்ல. எனக்குன்னு ஒரு தனி வழி இருக்கு. அவங்களுக்கெல்லாம் நான் யாருங்கிறது தெரிய வந்துச்சு அப்டின்னா, கண்டிப்பா அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. நாம இந்த மாரி இவங்ககிட்ட பேசியிருக்க கூடாது. சீக்கிரமாவே அவங்களே வந்து என்கிட்ட நான் சாரி கேட்க வைக்கிறேன் அப்டின்னு சொல்லுவாங்க. ஏய்! சும்மா நீ மாட்டு ஏதாவது வாயில வடை சுடணுமேன்னு சுடாத. சரியா? அவங்கலாம் எவ்ளோ பெரிய ஆளுன்னு தெரியுமா? அவங்க அப்பாலாம் நல்ல பிசினஸ் மேன் டாப் 10ல இவரும் ஒருத்தர் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்க அப்பாவும் டாப் 10ல ஒருத்தர் தான். ஆனா நான் அப்படி சொல்லிட்டு திரியலையே அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நீ சொல்லிட்டு திரியணும் அப்படிங்கிறதுனால இல்ல. நீ சொல்லணுங்கிற அவசியம் இல்ல. பட் அவங்களுக்கெல்லாம் அந்த கட்சி இருக்கு, அந்த திமிரு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னதுக்கப்புறம், என்னதான் திமிரா இருந்தாலும், நான் யாருங்கிற விஷயம் தெரிஞ்சுச்சு அப்படின்னா, அவங்க கண்டிப்பா அடங்கி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. "ஏய்! அப்படி யாரடி நீ? உன்ன பத்தி என்ன? சொல்லு" அப்படின்னு சொல்லுவாங்க. நான் இப்ப சொல்ல மாட்டேன். அதுக்கான டைம் வரும்போது சொல்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கான டைமா? "ஏய் என்னடி சொல்ற?" அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமா அப்படின்னு சொல்லிட்டு, "சரி வா, நீ அத பத்தி பேச வேணாம் வா போலாம்" அப்படின்னு சொல்லிட்டு கிள கெளம்பிடுவாங்க. கெளம்புனதுக்கு அப்புறமா அடுத்த நாள் ஆஸ் யூசுவல் காலேஜ் வருவாங்க, போவாங்க, காலேஜ் வருவாங்க, போவாங்க. இப்படியே போயிட்டுருக்கும்போதே, அவங்க பார்த்தீங்க அப்படின்னா, அந்த சீனியர் வந்து எப்ப பார்த்தாலும் கொடைச்சல் குடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இவங்களுக்கு செம்ம டென்ஷன் ஆயிடும். ஸோ டென்ஷன் ஆயிட்டு அப்பவும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேட்பாங்க, "ஏய் இவ்ளோ பொறுமையா இருக்கிறதுக்கு பதிலா, ஜஸ்ட் ஒரு கப் காஃபி தானே, போயிட்டு வந்துரலாம் இல்லடி?" அப்படின்னு சொல்லுவாங்க. "இல்ல நான் போமாட்டேன். நான் யாருன்னு தெரிய வரும்போது அவன் ரொம்ப ஃபீல் பண்ணுவான்" அப்படின்னு சொல்லுவாங்க. "ஏய் யாருடி நீ அப்படி? அப்படி என்ன தான்டி பண்ண போற?" அப்படின்னு கேட்கும்போது, அவங்க சொல்லுவாங்க, "நான் ஒரு நார்மல் மனுஷி தான்" அப்படி சொல்லுவாங்க. அப்பா! அது எனக்கு தெரியும். ஆனா, நீ ஏன் எப்ப பார்த்தாலும் அவங்க பயப்படுறேன் சொல்லிட்டு இருக்க? அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமா, இப்போ இந்த காலேஜ்ல என்னோட ஆள் இல்ல. அம் ஸோ என்னோட ஆள் இங்க வரும்போது கண்டிப்பா அவங்க பயப்படுவாங்களே! என் ஆள பார்த்து அப்டி சொல்லுவாங்க. உன் ஆள பார்த்து பயப்படுவாங்களா? ஆமா. அவன் பெரிய ரவுடி அப்டின்னு சொல்லுவாங்க. ஏய் உங்க அப்பா பிசினஸ் மேனுன்னு நீ என்னடான்னா சீப்பா ரோட்ல இருக்கிற பொறுக்கின் கூடயே சுத்திட்டு இருக்க அப்டி சொல்லுவாங்க. ச்சீ! அவன் இட்ஸ் வெரி நல்ல பையன் அப்டி சொல்லுவாங்க. நல்ல பையனா? ம். சரி ஓகே. ஏதோ ஒண்ணு சொல்றா. எனிவேஸ் பார்த்துக்கோ. இப்ப இருக்கிற நெறைய பசங்க சரியில்ல. ஆமா. அவங்க ஏன் நம்ம காலேஜ்க்கு வரப்போறாங்க? அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேட்பாங்க. ஆமா. இவங்க தான் இப்படி என்ன மிரட்டிட்டே இருக்காங்கல்ல. ஒரு நாள் அவன் கண்டிப்பா வருவான். நான் இப்ப வரைக்கும் தேவையில்லாத பிரச்சனை வேணாம் அப்படிங்கிறதுனால நான் அவன்கிட்ட சொல்லவே இல்ல. சொல்லும்போது இவன சும்மா விட மாட்டாங்க. தோல உரிச்சு தொங்க விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஏய்! அவ்ளோ பெரிய ஆளாடி உங்க ஆளு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஆமா. ஒரு பெரிய ரவுடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓ! பெரிய ரவுடியா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஆமா. அவனுக்கு அதுவும் என்ன யாராச்சும் டிஸ்டர்ப் பண்றாங்கன்னு தெரிஞ்சுச்சு அவனுக்கு, அவ்ளோதான். அவன யாரா இருந்தாலும் பார்க்க மாட்டான். பொரட்டி எடுத்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓ! சரிடி, சரிடி அப்படின்னு சொல்லிட்டு, இப்படி சொல்லிடுவாங்க. இவங்க இவங்க ஃப்ரெண்டு கிட்ட சொன்னதும், இவங்க ஃப்ரெண்டு ஒருத்தவங்க கிட்ட சொல்லுவாங்க. அவங்க ஃப்ரெண்ட் அவங்க இப்படி சொல்லி காலேஜ் ஃபுல்லா அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ப்ரெட் ஆயிடும். ஸோ வதந்தி அப்படியே கிளம்பிடும். கிளம்புனதுக்கு அப்புறமா
அந்த சீனியர்ஸ் ஒரு நாள் கூப்பிட்டு அவங்க காதுக்கும் இது போயிடும். அவங்க ஆள் யாரோ பெரிய ரவுடியாம்மா. ஸோ உங்கள பத்தி சொன்னா அவ்வளோதான் ப்ராப்ளம் அதிகமாயிடும் அப்படிங்கிறதுனால சொல்லாம இருக்காங்களாம். ஆனா அவங்களுக்கு தெரிஞ்சுச்சு அப்படின்னா, உன் தோல உரிச்சு தொங்க விட்டுருவாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு, இத வந்து போட்டு குடுத்துருவாங்க அந்த சீனியர் கிட்ட. ஸோ போட்டு குடுத்தது அதுக்கப்புறமா, எனக்கு எப்படி இருக்கும், நார்மலாவே யாராவது எதோ சொல்ட்டா அப்படியே உச்சம் தலைக்கு ஏறும். அதுலயும் இந்த மாரி டீட்டெயில்டா சொல்லவும், அவன் யாரா இருந்தாலும் சரி, நான் பார்த்துக்கிறேன். எவ்ளோ தைரியம் என்ன மிரட்டுறதுக்கே அவனுக்கு தைரியம் இருக்கா? அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அடுத்த நாள் காலையில வரும்போது, அவங்க அவங்க உள்ள என்ட்ரி ஆவாங்க இல்லையா? அப்படியே முன்னாடி போய் நின்னுக்கிட்டு சொல்லுவாங்க. "ஏய்! என்ன டேட்டுக்கு கூப்பிட்டா ஏதோ கம்ப்ளைண்ட் குடுப்பியாம்மா? அதுவும் யாரோ ஒரு தாதாவாம்மா? என்னடி என்ன நெனச்சிட்டுருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசுவாங்க. "சி நான் உன்கிட்ட எதுவுமே பேசல. நீ கூப்பிட்டா எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல நான் வரலன்னு சொல்லிட்டேன். அவ்வளோதான்" அப்படின்னு சொல்லுவாங்க. "இல்லையே! நீ சொன்னது எதுவும் சரியில்லையே!" அப்படின்னு சொல்லுவாங்க. "ஏய் என்ன? இங்க பார். எவன் உன் ஆளு? அவன இப்போ இங்க வர சொல்லு. அ தைரியமானவனா இருந்தா இப்போ வர சொல்லு. நான் இங்கேயே தான் இருப்பேன். என்ன பண்ணுவ? இங்க பார். நான் உன்ன விரும்புறேன். உன்ன எனக்கு பிடிச்சிருக்கு. ஓகேவா? இப்போ உன்ன நான் ஹக் பண்ண போறேன் அண்ட் கிஸ் பண்ண போறேன். எவன கூப்பிடுறியோ கூப்பிடு. எவன் வந்து என்ன தடுக்குறான்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த காலேஜ்ல ஒரு ப்ராப்ளமே அங்க கிரியேட் ஆயிடும். ஒரு ஃபைட் சீன் மாரி அங்க ஒரு கிரியேட் ஆயிடும். உடனே பூஜா இருந்துட்டு, "இல்ல நோ, நீங்க பண்றது சரியில்ல. நான் பிரின்சிபல் கிட்ட கம்ப்ளைண்ட் குடுப்பேன்" அப்படின்னு சொல்லுவாங்க. "ஏய்! இப்ப தானடி உன் ஆளுகிட்ட கம்ப்ளைண்ட் குடுப்பேன்னு சொன்ன. இப்ப என்னடா பிரின்சிபல் கிட்ட குடுக்குறேன்னு சொல்ற? பிரின்சிபல் தான் உன் ஆளா?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பயங்கரமா கிண்டல் பண்ணிட்டு, அவங்க பூஜா பக்கத்துக்கு வந்துகிட்டே இருப்பாங்க. "இல்ல நீ நெனைக்கிற மாரி எதுவும் கிடையாது" அப்படின்னு சொல்லுவாங்க. "ஆமா, ஏதோ ஒருத்தன் தாதாவாம்மா, பெரிய இவனாம்மா, அவன் வந்தா என்ன பண்ணிடுவான்? இப்போ நான் உன் பக்கத்துல வர்றேன். இந்தா ஃபோன் கூட தர்றேன். பண்ணு, பேசு. அவன வர சொல்லு. உனக்கு கொஞ்ச நேரம் தான் டைம் தருவேன். அதுக்குள்ள அவன் வரல அப்படின்னா, நான் சொன்ன மாரி நான் பண்ணிடுவேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவன் கொஞ்சம் கொஞ்சமா பக்கத்துக்கு போயிட்டே இருப்பான். அப்போ இருந்துகிட்டு, "இல்ல நான் தாதாவெல்லாம் யாரும் சொல்லல" அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ, "யார் உன்ன பாய் ஃப்ரெண்ட்? இந்த காலேஜில தான் இருக்காங்களா?" அப்படின்னு சொல்லுவாங்க. "இந்த காலேஜில இருக்கானா? இன்னும் வசதியா போச்சே! எங்க வர சொல்லு அவன. வர சொல்லு" அப்படி சொல்லுவாங்க. "இல்ல அவங்க இப்போ இந்த காலேஜில இல்ல" அப்படின்னு சொல்லுவாங்க. "என்னாது? ஓ! ஓல்டு ஸ்டூடெண்ட்டா? ஓல்டு ஸ்டூடண்ட்ஸுக்கு தான் நீ இவ்ளோ பில்டப் குடுத்துட்டுருக்கியா? அவன் அவன் காலேஜ் முடிச்சுட்டு எங்கேயோ பிஸில இருப்பான். வந்தவன் போனவன்னு இருப்பான். என்ன மிரட்டுற அளவுக்கு அவனுக்கு தைரியம் இருக்கா?" அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிட்டு இருப்பாங்க. அப்படி பேசிட்டு இருக்கும்போது, "இல்ல அ அவரு இங்க பாரு, நீ என்ன தேவையில்லாம நீ என்ன சீண்டி பார்க்கணும்னு நெனைக்காத. அப்புறம் கண்டிப்பா நான் ஃபோன் பண்ணிடுவேன்" அப்படின்னு சொல்லுவாங்க. "ஏய் நான் தான் சொல்றேன்லடி, சொல்லு ஃபோன் பண்ணு. இந்தா பேசு. என்ன இப்போ பேசு. வர சொல்லு" அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லுவான். நான் சொன்னா கேளுங்க, வேண்டாம் அப்படி சொல்லுவாங்க. "ஆமா, இவ்ளோ பில்டப் குடுக்குறியே, எனக்கு சிட்டில இருக்கிற எல்லா ரவுடிங்களும் தெரியும். எங்க அவன் பேர் என்ன சொல்லு, சொல்லு" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. "இல்ல வேண்டாம், இல்ல வேண்டாம்னாங்க." "ஏய் என்னடி அப்போ உண்மையா சொல்லு, நடிக்கிறியா நீ? உங்க அப்பா பெரிய ஆளுங்கிறதுனால என்ன வேணாலும் பேசுவியா நீ?" அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிக்கிட்டு, "இல்லடி நான் உன்ன இதுக்கு மேல இப்படியே விடுறதா இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பக்கத்துக்கு போக போக அந்த ஒரு சிச்சுவேஷன்ல பூஜாவோடைய பயம், பதட்டம் எல்லாமே ஹெவியா இருக்கும். சீனியர் எல்லாரும் இருக்கும்போது இவன் இப்படி பேசுறானே அப்படிங்கிற ஒரு பயம், பதட்டம் இருக்கும். இருந்தும் லாஸ்ட் மினிட் அவன் பக்கத்துல போயிட்டு, "என்னடி இன்னும் வரலையா? யாருக்கும் ஃபோன் பண்ணலையா?" அப்படின்னு கேட்கும்போது, அ அவங்க இருந்துட்டு, "இல்ல" அப்படிங்கிற மாரி ரியாக்ஷன் குடுப்பாங்க. அதாவது எந்த ரியாக்ஷனும் இல்லாம சைலண்டா இருப்பாங்க. "என்னடி உன் ஆள பத்தி என்னென்னமோ சொன்ன? இவ்ளோதானா? உன் மேல வச்சிருக்கிற லவ்வு. இத பாரு அவனுக்கு ஃபோன் கூட பண்ணாம இருக்க. பண்ணுடி" அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ உடனே பூஜா இருந்துட்டு, "டேய் உன்ன மாரி ஆளுங்க முன்னாடியெல்லாம் வந்து நிக்கணும்னு அவசியமே கிடையாது. அவனோட பேரு தெரிஞ்சா போதும். நீ அவ்வளோதான். நின்ன இடத்துலயே அப்படியே சைலண்ட் ஆயிடுவ. நீயே என்கிட்ட சாரி சொல்லுவ. நான் அவங்க பேரு சொன்னா" அப்படி சொல்லுவாங்க. என்னது சாரியா? ஏய் என்னோட டிக்ஷனரியிலே சாரி கிடையாது. உன்கிட்ட போய் நான் சொல்லுவேனா? எவனா இருந்தாலும் சரி. என்ன ஓவரா பில்டப் குடுக்குற? ஆமா, யார் அவன்? எங்க பேர் சொல்லு. நான் பயந்துருவோமா? ஐய்யய்யோ! உங்க பாரு கை காலெல்லாம் நடுங்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிட்டு இருப்பான். சொன்னா கேளுங்க சீனியர் வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏய் என்னடி வேண்டாம்? சொல்லு. யார் அது? சொல்லு 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 சொல்லு.
யார் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இவங்க இருந்துட்டு அது வேற யாரும் இல்லை சத்யா தான் அப்படின்னு சாரி ஜீவா தான் அப்படின்னு சொல்லிட்டு வேற யாரும் இல்லை ஜீவா தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவாங்க. ஜீவாவா? யார் அது? நம்ம ஜீவாவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஆமா நம்ம ஜீவா தான் அப்படின்னு சொல்லுவாங்க. நீ என்ன சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இங்க இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஷாக் ஆகிடும் ஜீவா பேர் சொன்னதும். என்ன இவங்க ஜீவாவை சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஷாக் ஆகிடுவே. சும்மா கதை விடாத, ஜீவாக்கெல்லாம் அந்த மாதிரி யாரும் கிடையாது அப்படி சொல்லுவாங்க. நான் ஜீவாவோட ஆள் தான், ஜீவா என்னுடைய ஆள் தான், சிஸ் மை பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு பூஜா ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லுவாங்க. இவங்களுக்கு அப்படியே ஷாக் ஆகிடும் கேட்டதுமே. எல்லாருமே திரு திருன்னு முழிப்பாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் ஃபேஸை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அடுத்தது என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது எல்லாமே நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். இப்போ வரைக்கும் கொஞ்சம் தான் ஸ்டோரி சொல்லியிருக்கேன். பட் எப்படி இருக்குது அண்ட் உங்கள் சைட்லேருந்து நீங்கள் என்ன ஒப்பீனியன், இந்த மாதிரி லீவ் போடாதீங்க அடிக்கடி ஸ்டோரி போடுங்க அப்படின்னு சொல்லுவீங்க. எனக்கு புரியுது உங்களோட சுச்சுவேஷன் என்னென்னு. பட் என்னோடய சைட்லேருந்து என்னோடய சுச்சுவேஷன் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. ஸோ நான் கொஞ்சம் ஒர்க்கில் இருக்கேன். ஆஃப்டர் தட் நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்டோரி போட்டுருவேன். ஓகேவா? எனிவேஸ் ஸ்டோரி கேட்டுட்டு நிம்மதியாக தூங்குங்க. குட் நைட் அண்ட் ஸ்வீட் ட்ரீம்ஸ்.